ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரிக்கு ரொம்ப சுலபமாக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு சேர்த்தாமல் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்கிற இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பச்சரிசி கூட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு மொத்தம் 4 கப்பு சேர்த்தணும். 1 கப்பு பால், 3 கப் அளவு தண்ணி. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தோடு குக்கரில் இறக்கி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நேராக குக்கரில் இப்படியே விட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படி எல்லாத்தையும் நேராக குக்கரில் விட்டு தான் பண்ண போகிறேன். மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். நல்லா குழைவாக வெந்து வரணும். குக்கர் விசில் வந்து ஆறுறதுக்குள்ளே இப்போ வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2.25 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். 2.25 கப் அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் 2.25 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு கூட 1/4 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு வரணுன்னெல்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். கூடவே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் விசில் வந்து நல்லா ஆறிடுச்சு. திறந்து பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படி குழைவாக இருக்குது. இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருந்தால் தான் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். சரியாக இருக்கும் இந்த அளவு. இப்போ நல்லா எல்லாத்தையும் அப்படியே கலந்து விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலந்து விடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்படி பண்ணுறது தான். நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளை தண்ணியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்க விடலாம். இருக்கட்டும். நல்லா 2 நிமிஷம் வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துற வேண்டாம், ஒரே ஒரு சிட்டிகை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா அப்படி நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். வாசனை நல்லா இருக்கும் பச்சை கற்பூரம் சேர்த்து பண்ணும்போது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி வந்த உடனே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை கற்பூரம் வந்து ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் சேர்த்துறதுன்னா ஒரு சின்ன சிட்டிகை சேர்த்துனா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நெய் கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சக்கரை பொங்கல் ரொம்ப சுலபமாக நவராத்திரி நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.